இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம். இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் பலருக்கு வழங்கப்பட்டாலும் கூட அதில் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. இப்போ இதன் நிலைமை எப்படி இருக்குது? நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் அகப்படுகின்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டிலேருந்து போயிட்டு சிக்கிக்கொள்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இது வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த மனித வியாபாரம் மற்றும் மனித ஆழ்கடத்தல் என்று சொல்லி 2 விதமான குற்றச்செயல்கள் காணப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சொல்வதாயின் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஹியூமன் ஸ்மக்லிங். அதாவது வந்து இப்போ மனித வியாபாரம் என்று சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்லும்போது அது வந்து உங்களை ஒரு ஏமாற்றி உங்களை அந்த நாட்டுக்கு கொண்டு சென்று உங்களை வந்து கூடிய சுரண்டல்களுக்கு உட்படுத்துவார்கள். அதாவது வேலை சம்பந்தமான சுரண்டலாக இருக்கலாம், அல்லது பாலியல் ரீதியான சுரண்டல்களாக இருக்கலாம். அது வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்வோம். அது வந்து இலங்கையின் தண்டனை சட்டக்கோவையில் ஒரு குற்றச்செயலாக காணப்படுகின்றது. அது உங்களை ஏமாற்றி செய்கிறது. அடுத்தது வந்து ஹியூமன் ஸ்மக்லிங் என்று சொல்கிறது வந்து ஆட்கடத்தல். அதில் என்னென்னா நீங்களே விரும்பி போகிற, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போட்டில் என்றான்னு இங்கே என்றானோ கூட்டி கொண்டு போய் சேர்த்து விடுங்க அந்த நாட்டு, இல்லாட்டி கனடாவுக்கு கண்டெய்னரில் என்றானோ கொண்டே சேர்த்து விடுங்கோ என்று சொல்லி அது வந்து ஹியூமன் ஸ்மக்லிங். அதுவும் ஒரு குற்றச்செயல், சட்டவிரோதமான செயல். ஆனால் இந்த ஹியூமன் ஸ்மக்லிங் வந்து சில நேரம் ஹியூமன் டிராஃபிக்கிங்காக மாற்றமடையலாம். அப்படி நான் முதல்ல கன்சர்ன் கொடுக்குறேன் என்ன கொண்டு போங்கன்னு சொல்லி, ஆனால் அங்கே கொண்டு போன பிறகு அது இந்த கண்ட்ரோலுக்கு மேலே அவர்களை உங்களை பிறகு சுரண்டல்களுக்கு உட்படுத்தலாம். முந்தி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரி இல்லாத குறைந்த தராதரம் உடையவர்கள் தான் இவ்வாறு ஏமாற்றங்களுக்கு உட்பட்டார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல் இப்போ அண்மை காலங்களை நோக்கினால் இந்த சைபர் கிரைம்ஸ் என்று பார்க்கும்போது அது வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருக்கிறார்கள் கூட இதுக்குள்ளே மாட்டுப்பட்டு இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களிலே மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு இலங்கையைச் சேர்ந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஒரு அறைக்குள்ளே அடைக்கப்பட்டு அவர்களை பலவந்தமாக அவர்கள் இந்த ஹேக்கிங் போன்ற வேலைகளை செய்வதற்கு, அதை நாங்கள் வந்து போஸ்ட் கிரிமினாலிட்டி என்று சொல்லி சொல்வோம். அப்படியான மனித ஆட்கடத்தல் வந்து ஒரு ஆர்கனைஸ் கிரைமாக காணப்படுகிறது. இதற்கு எதிராக நாங்கள் இலங்கையிலே ஒரு மனித ஆட்கடத்தலுக்கு எதிரான ஒரு செயலணி ஒன்று பாதுகாப்பு அமைச்சின் கீழே காணப்படுகின்றது. நேஷனல் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் டாஸ்க் ஃபோர்ஸ். குறைந்த காலத்தில் கூடியளவு வருமானத்தை ஈட்ட வேணும் என்ற ஒரு ஆசை, இந்த பேராசை பெருநட்டம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு ஆசைக்குட்பட்டு இவர்கள் அப்படியே போய் மாட்டுப்பாட்டி கொள்கின்றார். அதே போல தான் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கும் வந்து அப்படியான வேலைகளில் ஈடுபட்டு இப்போ அண்மையிலும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நிறைய இடங்களிலே அவ்வாறான சைனா நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வாறான அந்த ஆன்லைன் கிரைம், சைபர் கிரைம்ஸ்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.